கருப்பு சிவப்பு என்று கொடியை வைத்து கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் தமிழர்களை பார்த்து தமிழர்கள் என்று சொல்லாமல் திராவிடர்கள் என்று சொல்லும் திராவிட கழகத்தில் இருப்பவர்களே, நீங்கள் திராவிடம் என்றால் என்ன என்னால் விவாதிக்க முடியும். இனத்தின் அடிப்படையிலேயோ முதல் நிலை ஆண் நிலை பெண் நிலை அப்புறம் பாலினத்தினுடைய திருநங்கைகள் என்ற மூன்றாம் பாலினம் இப்படியெல்லாம் என்னால் விவாதிக்க முடியும். ஆனால் நான் கேட்குறது கருப்பு என்ற தலைநிலை என்ன, முதல் நிலை என்ன, தமிழனுடைய தனித்தன்மையான உணர்நிலை என்ன, பொதுப்படை ஆற்றலில் உள்ளதை நிறத்தில் காணக்கூட வாழ்க்கையில் கண்ணு இருக்கலாம். ஆனால் முதல் நிலை உணர்வு கொண்டு இதுதான் கருப்பு என்ற தாய் நிலை அப்படின்னு இருக்குது. ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னா, ஆரம்பம்னு ஒன்று இருக்குது இல்லையா, இயற்கை நீர் எவ்வளோ கிடைச்சாலும் ஆரம்பம் எங்கே இருக்குது, மழைன்னு ஒன்று பேஞ்சாதான் அங்கே இருக்கும். ஆனால் மழை பெய்வதற்கு என்ன காரணம், வாயு நிலையில் உருவானது பூமியில் குளிர்ச்சி அடைந்த பிறகு வெப்பநிலைப்பட்டு இங்கேருந்து மேல்நிலை நோக்கி புறவரி மண்டலம், அயனி மண்டலம், ஓசோன் மண்டலம் 3 மண்டல அடுக்குகளில் இருந்து வெப்பநிலையை மாற்றம் அடையும் போது மேகத்தினால் ஒருவன் மோதிக்கொள்ளும் போது ஏற்படுகின்ற வெப்பச்சலனமோ மேக வெடிப்போ மழையாக வருது. ஒரு தாய் நிலை கருப்பு சிவப்பு இந்த நிறத்துக்கு தமிழில் இருக்குது. ஏன் கருப்புன்னு வச்சான், உணர்நிலையோட சரியானதாக சொல்லணும். கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். தமிழனை ஆளுவதற்குன்னு சொல்லி நான் ராமதாஸும் திருமாவளவர்களும் கூட்டணி வைக்கலாம். அப்போ தமிழர்களுக்கு எதிராக அவங்க 2 பேரும் கட்சி வச்சுன்னு சண்டை வாழ்த்துன்னு இருக்கிறாங்களா? கூட்டணி வைக்கலாம், அல்ல தமிழர்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுக்கு. திராவிட கட்சிகளுக்கு போனால் ஜெயிச்சு போகுதில்ல, அப்போ 2 பேரும் நீங்கள் 2 பேரும் ஜெயிச்சிங்க. ஆளும்போது அடிச்சுன்னு கூட ஆளாயா, அடுத்தவனை ஆளை விட்டுட்டு அடிச்சுக்கிறதுக்கு நம்ம ஏன் ஆளணும்? நம்மளே ஆளலாம்ல, அடிச்சுக்கணும் மாஞ்சி கிடக்கத்தை விட. அடாச்சு 2 பேரும் ஆளுக்கு சரி பாதியாக கூட நாட்டை ஆளட்டும். கருப்பு சிவப்புனா என்னென்ன அவங்கள சொல்லுங்கள் பார்ப்போம். கூட்டணி வைக்க போனீங்களா? ஒன்று நீங்களாக கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம்.